அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இறையச்சமுடையவர்கள் யார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது ஒரு இடத்தில் மன் ஹஷ்யர் ரஹ்மான பில் கைப், யார் அல்லாஹுவை தனிமையில் பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் இறையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஒரு மனிதன் தனிமையில் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றி அதிகமாக தெரிந்தவர்களால் தான் தனிமையில் அல்லாஹுவை பயப்பட முடியும். ஒரு மனிதனுடைய கண்ணுகளினுடைய இரகசியத்தையும் அவன் இதயத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான் என்று அறிந்த ஒருவனால் தனிமையில் தவறான ஒன்றை பார்ப்பதோ தவறான ஒன்றை சிந்திப்பதோ அவனால் இயலாது. அறிஞர்கள் கூறுவார்கள், ஒரு இருட்டில் உன்னுடைய இதயம் தவறின் பக்கம் உன்னை அழைத்தால் அந்த இதயத்திற்கு நீர் கூறுவீராக, இந்த இருட்டை படைத்த இறைவன் என்னை பார்க்கின்றான் என்று. அதனால் வெளிப்படையான வாழ்க்கையாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு முஃமினாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.